வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப இரண்டாவது அவனுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன? இந்த எச்சரிப்பு வந்த உடனே அவனுக்கு என்ன வருது? ஒரு பயபக்தி வருது. அதாவது நிறைய இப்ப இருக்க சபைகள்ல இருக்கிற இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் பேசாமலாம் இல்ல. நிறைய சபைகள் ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவர் பார்த்து அவர் செய்யறார். ஆவியானவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுறாரு. ஆனா கேட்டு பயபக்தி உள்ளவன் ஆகிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. இங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு போதிக்கிறாங்க, அதன்படி செய்கிறீர்களா? அது உங்களுக்கு ஏறுகிறதா? பயபக்தி உள்ளவனாகி சில நேரத்துல நாம கொடுக்கக்கூடியதான காஷனை, கொடுக்கக்கூடிய செய்திய வெறும் செய்தியாக எடுத்துக்கொள்கிறோமே ஒழிய அது ஏதோ ஒன்றுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. எதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சபையில பேசுறாரு? சபையில பேசும்போது உங்களை மார்க் போடுறதுக்காக ஆவியானவர் பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது எங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, அது யார் வேணாலும் பேசட்டும், யார் பேசினாலும் அதில் 5 நிமிஷம் கர்த்தர் கண்டிப்பாய் நம்மோடு பேசுவார். ஒரு செர்மன் அந்த 5 நிமிஷத்துக்கு நீங்க கவனிக்கணும். எந்த 5 நிமிஷம் உங்களுதுன்னு நீங்க பார்க்கணும். நான் சொல்ல புரியுதா? இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருப்பீங்க, அல்லது பேங்க்ல போயிடுவீங்க. இந்த டோக்கன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டோக்கன் நம்பர் டிவியில போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 800 பேர் 600 பேர் டோக்கன் வாங்கியிருப்பான், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த டோக்கன் போடும் போது நீங்க டிவியை பார்ப்பீங்க? என் நம்பர் வந்திருக்கா, என் நம்பர் வந்திருக்கா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க கீழே குனிஞ்சு அது 814 இந்த 900 தான், 900 வரும்போது பார்க்கலான்ட்டு கீழே குனிஞ்சிட்டே இருக்க மாட்டீங்க. டங்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று முடிச்சு பார்ப்பீங்க. இது ஒரு வேளை வந்திருக்குமோ, ஒரு காஷன். அதே மாதிரி தான் எல்லா செர்மன்லையும் எல்லா செய்தியிலையும் ஒரு 5 நிமிஷம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா நீங்க ஆவியானவர்கிட்ட வந்துட்டு போகும்போது அவர் நிச்சயம் உங்களை வெறுமனே திரும்பி அனுப்பவே மாட்டார். ஆவியானவர் கண்டிப்பா பேசுவார். ஆனா நீங்க அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும் மினிமம். நான் சொல்றேன், அது 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷமா, ஏன் அந்த ஒரு செர்மன் முழுக்க உங்களுக்கே கூட இருக்கலாம். உங்களுக்கு கூட மொத்தமா ஆண்டவர் பேசலாம். ஆனா நீங்க வரும்போதே என்னவா வரணும்? நான் இன்னைக்கு எனக்கு உரியதை வாங்க போகிறேன், எனக்கு உரியதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை கேட்டு அதை உங்க லைஃப்ல அபியாசப்படுத்தணும். பயபக்தி உள்ளவன் ஆகி. பல நேரத்துல இந்த பயபக்தி உங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. நீங்க அதை அசால்ட்டா எடுக்கிறீங்க, அசட்டை பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கம் இருக்குன்னா, நம்ம காலத்தை மாதிரி பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவலா இல்ல, அந்த காலத்துல இருந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, சொல்றீங்க தானே? நிறைய பேருக்கு அப்படி ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குல்ல. அது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்க தான், நான் தான். நமக்குள்ளே பயபக்தி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் வரும். எப்படி சொல்றீங்க? வாசிங்க. அதே மல்கியா 2:15 திருப்பி வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவருடைய ஒரே கான்செப்டே என்னன்னா, உங்க மூலமா என் மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவது மட்டும். அவருக்கு வேற கான்செப்டே இல்ல. இன்ஜினியரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, டாக்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, IAS ஆபீசரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, பாஸ்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, இவாஞ்சலிஸ்டை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல. அவர் கான்செப்ட் பயபக்தி உள்ளவனை பெற்றெடுப்பது மட்டும். அப்போ பயபக்தி உள்ளவனை பெற்றெடுக்கணும்னா நாம யாரா இருக்கணும்? பயபக்தி உள்ளவனா இருக்கணும். இப்போ தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவ சாயலாக, ஆதாம் சாயலாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். இப்ப ஆதாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினான் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அம்மா அந்த வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்டது. யாரு? ஸ்திரீயானவள். இவங்க ஒருத்தர் மீறினவன், ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்குது? வாசிங்க. 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2-3 வசனம் வாசி. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷன் சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவும் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று, தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி இல்ல. முந்தின வசனம் சொல்லுது தேவ சாயலாக ஆதாம் படைக்கப்பட்டான். ஆனா இங்க வசனம் சொல்லுது 130 வயதான போது தன் சாயலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் படைக்கும் போது தேவசாயலாய் படைத்தார், அவன் கீழ்ப்படியாமைக்குள் போயிட்டான், மீறிட்டான். இப்ப பிறந்தது யார் சாயல்?
தன் சாயல், இவன் சாயல். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலில் பிறந்து உங்களையும் என்னையும் திருப்பி தேவ சாயலாய் மாத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8:29 வாசிக்க பார்ப்போம். இப்போ ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அதாவது உங்களை என்னையும் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ உங்களையும் என்னையும் அவர்களை தமது குமாரனினுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அர்த்தம் அவர் மனுஷ சாயலாய் தேவ சாயல் ஆயிட்டாரு, மறுரூபம் ஆயிட்டாரு. இப்ப உங்களை என்னையும் அழைச்சது எதுக்காகனா குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. ஆமென். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் மனுஷ சாயல், அப்பா அம்மா சாயல், எல்லா சாயலும் இருக்கு. அப்போ நீங்கள் நானும் படைக்கப்பட்டதே அவர் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் படைத்ததே பயபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அப்ப நீங்கள் நானும் பயபக்தி உள்ளவனா இருந்தாதான் பிள்ளை பயபக்தி உள்ளதாக இருக்கும். நோவா பயபக்தி உள்ளவனாகி அப்படின்னா உங்களுக்கு அந்த பயபக்தி இருக்கா? கர்த்தர் மேலில் அந்த பயம் இருக்குதா? நீங்க எச்சரிப்பு பெறது ஒண்ணு. நீங்க நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா they are perfect in church activities. சபைக்கு வரதுல பெஸ்ட், பாஸ்டர் கிட்ட நல்ல டெஸ்டிமனி. அந்த பிரதர் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவார், அந்த சிஸ்டர் எல்லா ஊழியத்திலையும் பங்கு பெறுவாங்க. குட். பார்த்தா பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி போயிடுச்சு. அப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான், ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி போச்சு? நான் அப்படி போனதுல உண்மையிலே ரொம்ப நல்லா கரெக்டா இருந்து அப்படி போனது 1 or 2% இருக்க தான் செய்யுது. அப்ப எல்லாரையும் அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா பெரும்பாலும் மெஜாரிட்டி நீங்க நல்ல ரிலிஜியஸ் பீப்புள் பட் நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புளான்னு பார்க்கணும். We are all good religious people. Church activities we are good. தசமாங்காணிக்கும் perfect. சர்ச்சுக்கு வரதுல perfect. டைமுக்கு வருவீங்க, கரெக்டா போவீங்க. பாஸ்டர் ஒன்னு சொன்னா ஓடி வந்து நிப்பீங்க. What about your spirituality in the home? வீட்டுக்குள் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கு? அதைத்தான் பையன் பார்ப்பான். சபைக்குள்ள இருக்கிறத பையன் பார்க்க மாட்டான். அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? எங்க அப்பா மேடையில் எப்படி இருக்காரு பாருப்பா. ஏன்னா அவனுக்கு வீட்டுல நீங்க யாருன்னு தெரியும், அவனுக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு பயபக்தி உள்ளவனாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருப்பார்கள். இங்க அதுதான் இங்க மிஸ்ஸிங். நீங்க வீட்டுல உட்கார்ந்து ஊழியக்காரனை கமெண்ட் அடிக்கிறீங்க, வீட்டுல உட்கார்ந்து ஊழியக்காரனையோ அல்லது சபையையோ அல்லது வேற விசுவாசியோ அல்லது கூட இருக்கிற விசுவாசியோ குறை பேசுறீங்க. அதை உன் பிள்ளைகள் பார்க்குது வீட்டுல. அப்புறம் உங்க பிள்ளைகள் குறை பேசுறவங்களா மாறும்போது உங்களையே குறை பேசும். அப்ப நீங்க உங்க பிள்ளைகிட்ட அப்பா அம்மா அப்படி பேசலாமா அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தரை பேசுனீங்க, உங்க பிள்ளை உங்களை பேசுது. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி வீட்டுல எப்படி இருக்கு? அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தான், அவன் சந்ததி பயபக்தி உள்ள சந்ததியாக இருந்துச்சு. நோவாவே எடுத்துக்கோங்க. நோவாவுக்கு 3 பெரிய பசங்க, குழந்தைங்க கிடையாது, திருமணமான பெரிய பசங்க. இப்போ நோவாக்குள்ள ஒரு விஷன் இருக்கு. தற்காலத்தில் காணாதவைகளை என்ன பண்ணிட்டான்? தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு விஷன் வந்துருச்சு. இந்த விஷனை அவங்க பசங்க கிட்ட சொல்றான், இந்த மாதிரி உலகம் அழிய போதுப்பா, நாம ஒரு பேழை கட்ட போறோம், ஆண்டவர் வரப்போறாரு, உலகம் அழிய போது, நாம அதுல ஏறி தப்பிக்க போறோம். இந்த விஷனை பையன் அக்செப்ட் பண்ணுமே. முதல்ல 3 வாலிப பசங்க, மனைவியோட இருக்கிற 3 பசங்க, நீங்க சொல்ற இந்த தரிசனத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. எப்படி ஏத்துப்பான்? அவனுக்குள்ள எப்படி அந்த விஷன் போகும்? போகாது இல்ல. ஆனால் நீங்கள் பயபக்தி இருந்து எங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன், எங்க அப்பா சொன்னா அது கரெக்டா தான்டா இருக்கும்னு சொல்றான் பாருங்க, அப்போ உன் விஷன் அவனுக்குள் போகும். உன் பேச்சு திறமையினால போகாது, ஆனா உன்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அவனுக்குள் கொண்டு போகும். அது எப்படி போகும்லாம் கேட்காதீங்க, போகும். அவ்வளவுதான். இங்க என்ன இருக்கு? நான் போதிக்கிறதில் சிறந்தவனாக இருக்கிறேன், சாட்சியில் எப்படி இருக்கிறேன், அதான் என் கேள்வி. அங்கதான் பார்க்கணும். இப்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பிள்ளைக்கும் அந்த வாலிப பிராயத்தில் என்னென்ன விதமான போராட்டங்கள் உண்டோ இயேசுநாதருக்கு அது இருந்துச்சு தானே. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னு இருக்குல்ல, இருந்துச்சு தானே. எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். என் பிள்ளைக்கும் இருக்கும், உங்க பிள்ளைக்கும் இருக்கும். அதை அவர்கள் மேற்கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்குது இல்ல? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல. அப்ப அந்த ஆசை இருக்கணும்னா நீங்கள் பயபக்தி உள்ளவனாய் அவருக்கு முன்னாடி நிக்கணும். நீங்கள் இல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் சாட்சியை காட்ட முடியாது. நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அது வேற விஷயம். இப்பவும் சொல்றேன், உங்களுடைய கண்டிப்புனால உங்க பிள்ளைய திருத்திடலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா இருங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் அது திருத்தாது. உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அவர்களை திருத்தும். அதுதான் மாத்துவதற்கு காரணமா இருக்கும். உங்களை அவன் பார்க்கணும், உங்க மேல அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும், ஆவிக்குரிய பயம் வரணும். அப்ப அடிப்பாரு. அந்த பயத்தை விட எங்க அப்பா ஸ்பிரிச்சுவல் பர்சன். யாக்கோபு சொன்னா பாருங்க, அவங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை, அம்மா இவர் ஆசீர்வச்சா அது ஆசீர்வாதம், ஆனா சபிச்சிட்டாரு நான் சாபத்துல மாட்டிடுவேன். அப்ப அவங்க அப்பா மேல அவனுக்கு ஒண்ணு நம்பிக்கை இருக்கு, எங்க அப்பா வாயிலிருந்து வந்தா அது ஆசீர்வாதம், அதே நேரத்தில் எங்க அப்பா வாயில சாபத்தை நான் வாங்கிடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்க, அந்த பயம். யாக்கோபு படுத்து கிடக்கிறான் கட்டில்ல,
அவனால உட்கார கூட முடியல. யோசேப்பு கொண்டு போய் பிள்ளைகளை நிறுத்துறான். எங்க அப்பா ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளை மேல நிற்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பா எப்படிப்பட்டவர், என்ன வேலை பார்த்தவர், ஆடு மேய்ச்சவர், அவர் ஊர் ஊரா சுத்தின, நாடோடி டென்ட்ல தங்கி இருந்தாரு. இப்ப நான் எகிப்துக்கே பிரதமராக இருக்கிறேன். நான் என்னோட போஸ்டிங் என்ன, இப்ப எங்க அப்பாவுக்கே நான் தான் சோறு போடுறேன். உண்மை அது. யாக்கோபுக்கு அரிசி கொடுத்தது அவன் தானே. அதனாலே உங்க அப்பாவும் அம்மாவும் தாழ்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவனுக்கு நீ சாப்பாடு வேணா போல உங்க அப்பா அம்மாவுக்கு. யாக்கோபு வாயிலிருந்து புறப்பட்டது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். ஆதியாகமத்தை முழுக்க வாசிச்சு பாருங்க. அத்தனையும் எண்ட் டைம் ப்ராபசி. எண்ட் டைம் ப்ராபசி. பிள்ளைகளை என்னிடத்தில் கிட்டே வாருங்கள், கடைசி காரியத்தில் உங்களுக்கு சம்பவிப்பதை நான் உங்களுக்கு போதிப்பேன். அவங்களுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட வாயின் வார்த்தைகள்ல கேர்ஃபுல்லா இருங்க. ரட்சிக்கப்பட்ட அப்பா அம்மா கிட்ட பல நேரத்துல அப்பா அம்மா சரி இருக்காது, அது சும்மாவே திட்டம், அதை விட்டுருங்க. காரணம் என்னாமல் விட்ட சபை என்ன செய்யாது, பலிக்காது. ஆனால் உன் தகப்பன் ஆவிக்குரியவனா இருந்து, உன் தாய் ஆவிக்குரியவங்களா இருந்து, அவர்கள் அதுவும் ஊழியக்காரராக இருப்பார்களானால் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அவங்ககிட்ட வாங்கறதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கணும். நான் ரொம்ப எங்க அம்மா மரண தருவாயில மரணிக்கிறதுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் எங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து கேட்டேன். என் ஆசை அது. கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சுட்டேன்னா? எங்க அம்மா 80 வயசுல செத்தாங்க, ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. இப்போதான் 2023 எங்க அம்மாட்ட போய் பக்கத்தில் உட்காந்து அப்படி கேட்டேன், ஏம்மா நான் ஏதாவது குறை வச்சுட்டேன்னா? ஏன்னா அந்த நேரத்துலேயே அதை செஞ்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்மளே அறியாமல் எவ்வளோ செய்வோம் தானே, கோவத்தில் கூட பேசுவோம் அம்மாவை, அதெல்லாம் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். போய் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுட்டேன்? எங்கள் அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒன்றும் இல்லைடா, கர்த்தருடைய கிருபையில ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளையை கொடுத்தாரு. இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். அது ரொம்ப முக்கியம். உங்கள் பயபக்தி உங்கள் பிள்ளைகளுக்குள் வரும். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒரு ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன். ரட்சிக்கப்பட்டவங்க தான் அவங்க. ஜெயின் ஃபேமிலியை பார்த்தேன். வில்லிவாக்கம் பக்கத்தில் இருக்காங்க. அந்த ஐயா ஒரு சாட்சி சொன்னார் என்கிட்ட. கொரோனா நேரத்தில் அவங்க உங்களுக்கு தெரியும் தானே, வட்டிக்கு கொடுக்குறது அவங்களுடைய தொழில். ஆனால் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வட்டி கொடுக்கறத என்ன செஞ்சுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. நாங்கள் இனிமேட்டு வட்டிக்கு கொடுக்க மாட்டோம், அதாவது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. இப்போ கொரோனா வந்துருச்சு, வேலையெல்லாம் இல்லை, மூடியாச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. வருமானத்துக்கே வழி இல்லை, கஷ்டம். அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை, அவர் தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தராச்சே, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொன்னாரா, உங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியும். யாரு? அவருடைய அம்மாவுக்கு. அவங்களுக்கு ஒரு 60 வயசு, சமைக்க தெரியும். அவங்க ஸ்நாக்ஸ், சமோசா இந்த மாதிரி. அந்த அம்மா சமோசா போடுவாங்க, அதை உணர்த்தி நீ போய் சமோசா போடுன்னு. நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த வயசான பாட்டி அந்த அம்மா உட்காந்து சமோசா போட்டு கொடுக்குறாங்க. இவர் போய் என்ன செய்யறாரு, வாசல்ல ஒரு வண்டி வச்சு இவர் அதை வியாபாரம் பண்றாரு. மனைவி அந்த சமோசா கூடன்னு தட்டெல்லாம் கழுவி கொடுக்குறாங்க. இதை 2 பிள்ளைகளும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க என்ன செய்யறாங்க, கூட வேலைக்கு வராங்க, பெருக்கிறது, வேலைக்கு போறது. பாருங்க, இவர் பிள்ளைகள் வேலை செய்ய சொல்லலை, இவர் கேட்கல. இவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நம்மோட போட்டோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், நல்லா இருக்கட்டும். ஆனால் ஒரு குடும்பமே வேலை செய்து கொரோனா நேரத்தில் இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கு கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். இதுதான் ஆவிக்குரிய குடும்பம். நீங்கள் இறங்கி செய்யும் போது உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் தானாய் செய்வார்கள். கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளும் அவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கடைசியாய் அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கடைசி என்ன உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு. அவன் எச்சரிப்பு பெற்றான், அந்த பயபக்தி வந்துச்சு. கடைசியாய் ஒரு கிரியை செய்தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நல்ல ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா பயபக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் ஒழிய கிரியை இல்லாத விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செத்தது. ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்கிறாரா, அதுக்கான கிரியை உங்ககிட்ட இருக்கணும். அந்த கிரியை தான் உங்களை ரட்சிக்கும். இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் ஃபைன். இப்போ நம்மகிட்ட ஒரு குரூப் இருக்கு இந்த கடைசி காலத்துல. என்ன குரூப் தெரியுமா? இப்போ எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, என் டைம் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கடைசி காலத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதை சொல்லும் போது உலகம் இப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகுது, ஆண்டவர் வரப்போறாரு. நோவா சொன்னதே தான் நாங்கள் இப்போ வேற வெர்ஷனில் சொல்லிட்டு இருக்கோம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வெர்ஷனை இப்போ நாங்கள் வேற ஒரு வெர்ஷனாக சொல்கிறோம். ஏன்னா இயேசுவும் அதான் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஸோ அதே வெர்ஷன் தான், அதே அழிவு தான். அப்போ தண்ணி, இப்போ நெருப்பு, அப்போ பேழை, இப்போ இயேசு கிறிஸ்து. அன்னி தண்ணி பேழைக்கு மேலே உச்சத்தில் சிகரங்களுக்கு மேலே பேழை இருந்துச்சான், 20 முழத்துக்கு மேலே, 15 முழத்துக்கு மேலே இருந்துச்சான். இங்கே மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வச்சு நம்மளை காப்பாற்ற போறாருன்னு இருக்கு. நோவா பேழையை கண்டினார். இப்போ நாம இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி ஒரு வாஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சேம் கான்செப்ட், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ நாங்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது 2 வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க தெரியுமா,
நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், நாங்க விசுவாசிக்கிறோம், எல்லாம் ஓகே தான், ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் செய்ய மாட்டார். இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா விசுவாசத்துல கிரியை செய்ய இவங்களுக்கு என்ன வரல? மனம் வரல. ஆயத்தப்படுவதற்கு இவங்களுக்கு என்ன வரல? ஆயத்தமே வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை மாத்தி அமைக்கலாம் நினைக்கிறாங்களே ஒழிய அந்த அழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றாரா, அதை செய்யுங்கள், குடும்பமாக செய்யுங்கள். அந்த விஷனை மொத்த குடும்பமும் டேக் ஓவர் பண்ணுங்க. சில நேரத்தில் கணவனுக்கு கொடுக்கிற விஷன் மனைவி எடுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி கொடுக்கிற விஷன் கணவன் எடுக்க மாட்டேங்கிறார். நோவாவுக்கு ஒரு விஷன் கொடுத்தாச்சு. இப்ப இந்த விஷனை அந்த 3 பசங்களும் எடுத்தாங்க தானே. அவன் பயபக்தி உள்ளவனா இருந்தா யாருக்குள்ள போச்சு? பிள்ளைங்களுக்குள்ள போச்சு, மனைவிக்குள்ள போச்சு. இவங்க 2 பேருக்குள்ள போனது ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 3 பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போனது. நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் 8 பேர் மாத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. பர்டிகுலரா 2 இடத்துல 8 பேர்னு பைபிள் சொல்லுது. பேழைக்குள்ள போனது எத்தனை பேர்? 8 பேர். யார் அந்த 8 பேர்? நோவா, 3 பசங்க 4 பேரு, நோவாவின் மனைவி, 3 பசங்களுடைய மனைவி 4 பேர். சோ இப்ப இந்த 8 பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப வசனம் தெளிவா இருக்கு, 8 பேர் தான் போனாங்க. அவங்க மருமகளும் போயிருக்கிறாங்க. விஷன் நோவாவுது. விஷன் யாருது? நோவாவுது. இந்த விஷனை அப்படியே யாருக்குள்ள கொண்டு போக முடியுது? மனைவிக்குள்ள கொண்டு போக முடியுது. அந்த விஷனை அப்படியே பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுது. பிள்ளைகளுக்குள் மட்டுமல்ல, பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளின் மனைவிகளுக்குள்ளும் கொண்டு போக முடியுது. எப்படி சாத்தியம்? இன்னைக்கு உங்களால முடியுமா? இன்னைக்கு முடியுமா? இவ்வளவு டெக்னாலஜி உள்ள காலத்துல இவ்வளவு தூரம். அன்னைக்கு நோவா ஒருத்தன் மட்டும் தான் சொல்றான், உலக அழிய போது, உலக அழிய போது, உலக அழிய போது. அவன் நீதியை பிரசங்கித்து அவனை நோக்கியா வாசிச்சோம். 2 பேதுரு 2:5 வாசிச்சோம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஒருத்தன் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிருக்கான். அவன் ஒருத்தன் தான் பிரசங்கம். ஆனா இப்ப அப்படி இல்ல, உலகம் முழுக்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. 10க்கு சயின்டிஸ்டே ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாங்க, உலகம் அழிய போது, இது அக்கினி வரப்போகுது, இதோ பெரிய பேரழிவு நடக்குது, மிகப்பெரியதான். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு இன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அதிகமான காஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவருக்கு. 1,20,000 பேர் இருந்த நினிவேக்கு ஒரு ஆள் போதும். ஆனா 800 கோடி இருக்கிற உலகத்துக்கு 8,000 தீர்க்கதரிசி தேவைப்படுது. அதனால ஆண்டவர் உலகம் முழுக்க உண்டாக்கிட்டார். இவ்வளவு காஷன் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காஷன் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இந்த விஷயம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகுதா? உங்க மனைவிக்குள்ள உங்களால கொண்டு போக முடியுதா? ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு விஷயம் படிச்சு பார்த்தேன். ஆண்டவர் பேசும்போது சொன்னாரு, ஈசாக்குக்கு ஒரு கட்டளையை நியமிக்கிறார் ஆபிரகாம். என்ன கட்டளை நியமிக்கிறார்னா, அந்த வேலைக்காரன் பொண்ணு பார்க்க போகும்போது வேலைக்காரன்கிட்ட ஆபிரகாம் சில உறுதிமொழி வாங்குறாரு. அந்த உறுதிமொழியில ஒண்ணு, பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். திருப்பி இந்த கானானை விட்டு வெளியே யார் போக கூடாது? ஈசாக்கு போக கூடாது. 2வது வாசி 26ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே இரு. அந்த அடுத்த வசனம் இருக்கு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்தில் வாசம், நீ வெளியே போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப ஈசாக்குக்கு உள்ள ஒரு பெரிய கட்டளை. ஆபிரகாம் வெளியே போவாரு, வெளியிருந்து வருவாரு. யாக்கோபு வெளியே போவாரு, வெளியே போயிட்டு திருப்பி வருவாரு. இவங்களுக்குலாம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இவங்களுக்குலாம் அந்த சட்டத்துக்கு நீங்களா இருக்காங்க. ஈசாக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. ஏன் ஆபிரகாம் வெளியிருந்து உள்ள வந்தாரு, ஏன் யாக்கோபு வெளியே போயிட்டு உள்ள வந்தாரு, ஏன் ஈசாக்கு உள்ளே இருந்தாரு. இந்த 3 முற்பிதாக்களுக்கு நடுவுல ஒரு பெரிய இருக்கு. இப்ப நம்ம அந்த மெசேஜுக்கு போக வேண்டாம், அது முடியாது. அப்போ ஈசாக்குக்கு ஒரு கட்டளை உண்டு, அவன் அங்கேயே தான் இருக்கணும். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. இப்போ ரெபேக்கால கூட்டிட்டு வராங்க. வந்த பிறகு நல்லா கவனிச்சு பாருங்க, அவள் கடைசி வரைக்கும் அந்த தேசத்தை விட்டு வெளியே போனதாக இருக்கவே இருக்காது. அந்த தேசத்தை விட்டு வெளியே போகவே இல்ல. ஒரு தடவை கூட அந்த தேசத்தை விட்டு வெளியே போனாங்கிறத நீங்க பார்க்க முடியும். ரூத்தை பார்க்க முடியும், ராகாபை பார்க்க முடியும், நிறைய பேரை பார்க்க முடியும். ஆனா அந்த அம்மா மட்டும் வெளியே போனதாக நீங்க பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, கணவனுக்கு ஒரு பிரமாணம் என்றால் அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அந்த பிரமாணம் இவளுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பிரமாணம் என்றால் அது சபைக்கும் பொருந்தும். உங்கள் கணவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அது உங்களுக்கும் பொருந்தும்.
இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் வருவார். 2 பேரும் ஒன்றாயிருப்பார்கள். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் உங்கள் கணவனுக்கு கொடுக்கப்பட்டதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, நாம் ஒரே மாம்சமா இருக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறோம். அந்த தரிசனத்தை உங்க ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட கொண்டு போக முடியுதா? இஸ் தட் பாசிபிள்? இன்னைக்கு முடியுமா? உடனடியாக எதிர்ப்பு. ஒரு 70% ஊழியக்காரனுக்கு உடனடியாக எதிர்ப்பு. இப்போ ஒரு கானானுக்கு போக சொல்லிட்டார் ஆபிரகாம், நீ புறப்பட்டு போ. அதுவும் சொல்லும் போது சொல்லிட்டாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ, எல்லாத்தையும் விட்டு போயிட்டே அப்படின்ட்டார். இதுல ஆபிரகாம் போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுவும் பெரிய விஷயம் தான். ஆபிரகாம் போக சொல்லி ஆபிரகாம் கானானுக்கு போற. அவர் ஈராக்ல இருக்கிறார். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஈராக்ல இருக்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 11:31 சொல்லுது, அவர் வந்து சினையார் தேசத்தில் உள்ள ஊர் பட்டணம், அது வந்து ஈராக். ஈராக்ல இருந்து இஸ்ரேலுக்கு நடந்து வரணும். சோ அன்னோன் பிளேஸ். அதுவே பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் மனைவியை கூட்டிட்டு வர்றது. அந்தமா வருது தானே, அதுதான் விஷனை ஏற்றுக்கொண்டு நடப்பது. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்டையும் பார்க்க கூடாது, இருக்கக்கூடியதை நான் டிஸ்அட்வான்டேஜையும் பார்க்க கூடாது. திஸ் இஸ் விஷன், ஐ வில் டிராவல் வித் யூ, இட்ஸ் ஓவர். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி டிராவல் பண்ணுவீங்க? ரெபேக்கால கூப்பிட்டு கேக்குறாங்க, இந்த மனுஷனோட கூட போகிறாயா? நோ ஃபேஸ்புக், நோ வாட்ஸ்அப், எந்த விதமான பயோடேட்டாவும் இல்லை. பையனுக்கு 40 வயசு. நோட் த வேர்ட், பையனுக்கு 40 வயசு. வந்திருக்கிறவன் எவனே தெரியாது, பார்த்து 3 நாள் தான் ஆகுது. அவன் வந்திருக்கவன் சொல்றான், ஆனால் ரெபேக்கா கிட்ட ஒரே ஒரு குணம் மட்டும் இருந்துச்சு. நீங்க அந்த பைபிளை நல்லா கவனிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவள் கர்த்தர்கிட்ட போகிற சுபாவம் அவளுக்கு இருந்துச்சு. பிள்ளை வயிற்றுல மோதிக்கிட்டா உடனே கர்த்தர்கிட்ட போவா, என்னவென்று விசாரிக்கும்படி கர்த்தர் இடத்துல போனாள். இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு ஈசாக்குன்னு, செல்வ சீமான், எங்கள் எஜமான் அப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காரு, வயசு 40. ஓ அப்படியா, எப்படி இருப்பாரு? அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வாங்க வந்து பாருங்க, நல்லா சக்கச்சவேர்னு அப்படி இருப்பாரு. இப்போ அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ போகிறாயா? ஒரே வேர்ட், நான் போகிறேன். அவன் சொல்றான், ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாம். இல்லை வேணாம், போலாம், ரைட் போலாம். இதுதான் ஸ்பிரிச்சுவலி எடுக்கிற முடிவு. அந்த தரிசனத்தை நீங்கள் சுமப்பது என்பது இதுதான். உன் கண்ணு பார்த்து தரிசனத்தை முடிவெடுக்க கூடாது. உங்க வீட்டுக்காருக்கோ உங்களுக்கோ ஒரு தரிசனம் கொடுக்கப்படுதா, அது தேவனிடத்துல வருகிறதா, அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உன் தகப்பனுக்கு ஒரு தரிசனம் வருதா, உன் தாய்க்கு ஒரு தரிசனம் வருதா, சொல்றாங்களா, அக்செப்ட், நோ மோர் क्वेश्चंस, அப்படியே அக்செப்ட். நீ உன் கணவருக்கு உன் மாமியாருக்கு சொல்றாங்களா? பல நேரங்களில் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க. பல நேரங்களில் ஊழியக்காரன் குடும்பத்தில் கூட சொல்றேன், மருமகள்கள் வராங்க, வந்துட்டு அந்த மாமியார் ஊழியக்காரம்மா, இந்த மாமியார் ஊழியக்காரம்மா, அவங்க மாமனார் ஊழியக்காரர். ஆனால் வர மருமகள் அவளை மாமனார் மாமியாரா தான் பார்க்கிறார்களே ஒழிய ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் பார்க்கறதில்லை. அதுவே அதே வயசுள்ள இன்னொரு ஊழியக்காரன் வந்தா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனா இங்க ஒரு தரிசனம் பெற்ற தேவ மனுஷன், ஒரு நீதி உள்ள சந்ததி, பயபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்திருக்கிறான். அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன்ற விஷன் அவங்களுக்குள்ள இல்லை. அதனால பைபிள் சொல்லுது, ரெபேக்காள் சாராளின் கூடாரத்தில் போய் குடியிருந்தாள். யூதா முறைப்படி, இஸ்ரவேல் முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடாரம் உண்டு. லேயாளுக்கு ஒரு கூடாரம், ராகேலுக்கு ஒரு கூடாரம், ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம், சாராளுக்கு ஒரு கூடாரம். எல்லாம் அவங்க கூடாரத்தில் இருப்பாங்க, அதான் ப்ரொசீஜர். ஆனா ரெபேக்காளுக்கு மட்டும் கூடாரமே கிடையாது. அங்க வசனம் இருக்கு, நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை தாயினுடைய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து. ஏயா, ஈசாக்கு செல்வ சீமான் தானே, எனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தர மாட்டியா? இந்த சாராளுடைய கட்டிலில் அவள் படுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இது கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான கூடாரம். சாராள் இதுவரைக்கும் இதை சுமந்து கொண்டு வந்தாள், இனி நான் சுமந்து கொண்டு போவேன். இந்த கூடாரத்தில் கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த கூடாரம் கானானுக்குள் இருக்கும். அந்த தரிசனம் உனக்குள்ள இருக்கணும். நீ ஒரு வீட்டுக்குள்ள போறேன்னா அந்த குடும்பத்துல இது ஏன் வீடு, நான் இப்படிதான் இருப்பேன், தனியா தான் இருப்பேன், அதல்ல. நீ எதுக்கு உள்ள போன தெரியுமா? ஒரு தரிசனம் உண்மையிலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. அது பரலோகத்தினுடைய திட்டம். உன் மூலமாக ஒரு பிள்ளை வரும், அது பில்லி கிரகமாய் கூட இருக்கலாம். கர்த்தர் எது மூலமா என்ன சந்ததி உருவாக்க தெரியாது, அதை உருவாக்குவதற்கு நீ உள்ள போயிருக்கிற அந்த விஷனை சுமந்து கொண்டு போறவங்களா இருக்கணும். கணவனுடைய விஷன், ஆபிரகாமின் விஷன்ஸ் நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் விஷன் ரெபேக்காளுக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது. 24ஆம் அதிகாரம் 60வது வசனம் வாசி.
ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார், அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகும். இங்கே என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அடுத்து உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். அங்க 22:17 உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை அப்ப ஆபிரகாமுடைய விஷன் ரெபெக்கா வழியா நிறைவேறணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டுதான் ரெபெக்காள் கூடாரத்துக்குள் வந்தார். ஆமென். நீங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டுதான் உங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீ என்ன செய்யற? அது சாரால் தரிசனம். நான் ஏன் நிறைவேற்றணும்? குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்குனது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தரிசனமே கிடையாது. ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய பெத்து இதான் ஃபேமிலியா? இல்லை. தேவனுக்கு உன்மேலும் என் மேலும் வேறொரு திட்டம் இருக்கிறது. We are all heavenly family. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நோவா தற்காலத்தில் காணாதவைகளை தரிசித்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழை உண்டு பண்ணினான். தரிசனம் இதான். கிறிஸ்துவனை ரட்சித்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்ததுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. இங்க வந்த உடனே அது மாமியார் அவங்களோடலாம் என்னால இருக்க முடியாது, இருக்காதீங்க. மாமனாரோட நான் இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, நான் ஒரே ஃபேமிலி ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்ற கான்செப்டே நான் சொல்ல வரல. நீங்க தப்பா புரிஞ்சிடாதீங்க. நீங்க தனித்தனி வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஒண்ணு உங்களுக்கு புரியணும், நான் இந்த வீட்டுல இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னா என்னாலதான் அந்த தரிசனம் நிறைவேறும் இல்லையா? உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா, இந்த பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டை உடனே கையில் கொடுத்துருவாங்க. ஏடிஎம் கார்டு என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க பின் நம்பர் லெட்டரில் வரும்பாங்க. உங்கள் அட்ரஸ்க்கு என்ன செய்வாங்க? பின் நம்பர் லெட்டரில் வரும். கார்டு உங்ககிட்ட இருக்கு, பின் நம்பர் இன்னொரு இடத்துலேருந்து வரும். அது எங்கேருந்து வரும்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரும். இந்த பேங்க்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுரும். இப்போ இந்த கார்டு உங்ககிட்ட இருக்கு, இவங்க கொடுத்தது, பின் நம்பர் இன்னொரு இடத்துல வரும். இது ரெண்டும் போட்டால் தான் உன் அக்கௌண்ட்டே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் உன் கையில் இருக்கிற தரிசனத்துக்கான பின் நம்பர் உன் மனைவியின் வீட்டில் இருக்கிறது. அது இங்கே சேர்ந்தாதான் பரலோகத்தில் உன் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த புரிதல் உங்களுக்கு எனக்கும் வேணும். கணவன் மனைவியினுடனே அப்படியே 100% மேட் ஃபார் ஈச் அதர் அப்படியே அதெல்லாம் இல்லை. கன்ஃபார்மா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்கும். என்ன செய்ய முடியும்? ஏன்னா நான் அதற்காக இணைக்கப்படவே இல்லை. அந்த எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேழையை உண்டு பண்ணி நான் சாராளின் கூடாரத்துக்கு ஏன் வருகிறேன்? நான் ஆபிரகாமின் தரிசனத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இந்த தீர்மானம் நீங்க எடுங்க, உங்கள் குடும்பமும் அந்த விசுவாச குடும்பத்தில் ஒன்றாக மாறிவிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் ஃபேமிலி. அது ஹெவன்லி விஷன். அது பரலோகத்தில் தரிசனம் பண்ணப்பட்டு அது பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு ஃபேமிலியில தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா முடிக்கிறது ஒரு ஃபேமிலியில தான் முடிக்கிறார். புதிய எருசலேமும் இயேசு கிறிஸ்துவும், மணவாட்டியாகிய புதிய எருசலேம், மணவாளனாக இயேசு. இந்த ரெண்டுல ஆரம்பிச்சு அந்த ரெண்டுல தான் முடியுது. அப்ப டோட்டல் பைபிளுமே ஒரு ஃபேமிலி கான்செப்டுக்குள்ள தான் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தின் மூலமாக ஒரு பகுதியை கர்த்தர் அதில் இணைச்சு வச்சிருக்கிறார். இதுல அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தான் நம்ம ஓடணும். ஹெவன்லி விஷன். எனக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு ஹெவன்லி விஷன் வச்சிருக்கிறார். நான் இந்த பூமிக்குரியதான சில ஆசாபாசங்கள்ல என் குடும்பத்தை இழந்து போகக்கூடாது. ஆசாபாசம் இருக்கணும், அது இருந்தால் தான் மனுஷன். ஆனால் நான் அதை தாண்டி தேவ மனுஷன். அது கிடைத்தா தோத்திரம், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஓடுவேன். கர்த்தர் என்னை மேலான காரியங்களுக்கு அழைத்திருக்கிறார். ஒருவேளை ரெபேக்கா நினைச்ச மாதிரி ஈசாக்கு இல்லாம இருந்திருக்கலாம் மேபி. ஆனா அதை பத்தியெல்லாம் ரெபேக்கா கவலைப்படவே இல்லை. அவளுடைய திட்டம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. அதனாலதான் எதுக்கு எடுத்தாலும் அவன் தேவன் கிட்ட போனா. சில தப்புகள் நடக்கும், சில பிரச்சனைகள் வரும் வீட்டுல. ரெபேக்காளுடைய மருமகள் மனநோவா இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. கானானிய ஸ்திரீகள் அவளுக்கு மனநோவாக இருந்தார்கள். ஆனாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவள் உறுதியாக இருந்தாள். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும், எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம ஓடணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒருவேளை உங்கள் கணவன் மனைவிக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் அதை சால்வ் பண்ணிடுங்க. பேசி சால்வ் பண்ணிடுங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுங்க. சொல்லுங்க, இல்லப்பா நம்ம வேறொரு திட்டத்துக்காக இணைக்கப்பட்டோம், எனக்கு புரிஞ்சிருச்சு. இது அல்ல ஹெவன் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இணைக்குது. வேற எந்த காரணமும் இல்லாம இப்படி இருக்காது.
இந்த சின்ன சின்ன காரியத்தை மறந்துடுவோம். சொல்லுங்க, ஒருவேளை அவர் புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் புரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு செய்ய நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒப்புறுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தேவ ஆவியானவர் நீர் மூன்றாவது நபராய், முப்புரி நூலாய், ஹெல்ப்பராய் இந்த குடும்பங்களுக்கு இருந்து நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வர வேண்டியதான எச்சரிப்புகளை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக. எங்களுக்குள்ளே நாங்கள் பயபக்தி உள்ளவர்களாய் மாற கண்டித்து உணர்த்துவீராக. எங்கள் தரிசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, உன்மேல் உள்ள என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தையும் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும் வரும் என்று சொன்னீர். ஆண்டவர் தேவ ஆவியானவர், எங்கள் தரிசனம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருவதாக, உண்மை எங்கள் மேல் உள்ள உம்முடைய ஆவியானவர் அவர்கள் மேலும் கடந்து வருவீராக. ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்கு எங்கள் குடும்பமாய் உண்டு பண்ணினீரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.